என்னுடைய பெயர் பிரியா. நான் அம்பிளிக்கை மருத்துவமனையில் வேலை செய்கிறேன். அப்போது நான் சிறு வயதிலிருந்தே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். எங்கள் குடும்பம் முழுவதுமாகவே சர்ச்சுக்கு போகிறவங்க தான். சிறு வயதிலிருந்தே சர்ச்சுக்கு போவோம். நான் களிமந்தத்தில் பிறந்தவள். அங்கே ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இங்கே அனுப்பட்டியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ஆவிக்குரிய சபைக்கு என்னால் போக முடியல. அப்போ நான் எங்கள் ஊரில் இருக்கிற அனுப்பட்டி சபைக்கு தான் நான் போயிட்டுருந்தேன். 12 வருஷமாக அங்கே தான் போயிட்டுருந்தேன். ஆனால் அப்பொழுது எனக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் எனக்கு ஒரு விடுதலை இல்லை. எல்லோரும் சபைக்கு போகிறாங்க வர்றாங்க, நானும் சபைக்கு போகிறேன் வர்றேன். ஆனால் என்னால் ஆண்டவரோடு அதிகமாக என்னால் இருக்க முடியல. பேருக்கு தான் கிறிஸ்தவளாக நான் இருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் ஏசப்பா எனக்குள்ளே இல்லை. அப்போ நான் கொஞ்ச நாளாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்படி நான் இருக்கிறேனே ஆண்டவரே. சிறு வயசுலலாம் நான் இங்கே 3 நாள் பொங்கல் லீவ் விட்டாங்க அப்படின்னா அங்கே இயேசு பண்ணையில் எஸ்ஐக்கான மீட்டிங் வச்சுருப்பாங்க. அங்கே எஸ்ஐக்கான மீட்டிங்க்கு நாங்கள் போயிட்டு வருவோம். அப்போ எஸ்ஐக்கா அண்ணன் ப்ரேயர் பண்ணும் பொழுது அங்கே நல்லா அபிஷேகமெல்லாம் இறங்கும். அந்த அபிஷேகத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கே வீட்டுக்கு வந்தோடனே அந்த அபிஷேகம் மறுபடியும் அதை புதுப்பிக்க முடியல எங்களால். அப்போ அந்த அபிஷேகம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ளே டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி அபிஷேகத்தை தான் நான் தேடிகிட்டே இருந்தேன். எனக்கு அந்த அபிஷேகம் அதுக்கப்புறம் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் என்னால் ஆவிக்குரிய சபைகளுக்கு தொடர்ந்து என்னால் போக முடியல. இப்படியே இருக்கும் பொழுது அப்போது ஒரு நாள் சொன்னாங்க, இந்த மாதிரி வல்லமை ஜெப ஊழியம் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ நான் ஒரு தடவை சரி அங்கே நம்ம போய் பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நாள் வல்லமை ஜெப ஊழியத்துக்கு இங்கே புதுக்கோட்டை பகுதியில் வந்தேன். இங்கே உள்ளே வந்ததுமே எனக்கு அந்த தேவ பிரசன்னத்தை என்னால் உணர முடிஞ்சது. அப்போ நான் உள்ளே ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவர் நான் எந்த அபிஷேகத்தை இழந்து போனனோ அந்த அபிஷேகத்தை மீண்டுமாக எனக்கு கொடுத்தாரு. என் மனசு ரொம்ப சந்தோஷத்தினால் நிறைஞ்சது. நான் ரொம்ப மன அழுத்தத்தினாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தேன். ஆனால் நைட்டு என்னால் தூங்க முடியாது. நைட்டு தூங்கும் பொழுது என்ன அறியாமே நான் சத்தம் போடுறது எனக்கே தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆண்டவருடைய அபிஷேகம் மீண்டும் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு இல்லாமல் அந்த மன அழுத்தமெல்லாம் எனக்கு குறைஞ்சி நான் நல்லா தூங்கினேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து வல்லமை ஜெப ஊழியத்துக்கு வரும் பொழுது இன்னும் ஆண்டவர் எனக்கு ஆவிக்குரிய ரீதியாக எனக்கு அநேக விடுதலையை கொடுத்தார். இப்போது என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் நான் வளர்கிறதுக்கும் இந்த வல்லமை ஜெப ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு திருப்தியாக இருக்குது. இதுபோல் ஆண்டவரை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகம் ஆண்டவர் ஒரு தடவை ஊற்றிருப்பார். அதுக்கப்புறம் அந்த அபிஷேகத்தை விட்டு விலகிடுவோம். நம்ம மீண்டும் அந்த அபிஷேகம் தொடுதல் நமக்குள்ளே இருக்காது. ஆனால் நம்ம இப்படி ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நம்ம வரும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் மீண்டும் அந்த அபிஷேகத்தை நமக்கு மீண்டும் புதுப்பிப்பார். நம்ம ஏசப்பாவை நம்ம தரித்து கொள்ளணும். அவர் கூட இருக்கிறதுக்கு இங்கே நம்ம வரும் பொழுது ஆண்டவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அவரோடு சேர்ந்து நம்ம வாழ்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த சிறு சாட்சியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும்.